ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன தெரியுமா? ஆரோகணம் என்றால் மேலே ஏறுதல் என்று அர்த்தம். சங்கீதம் 120 முதல் 134 வரையுள்ள 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பண்டைய காலங்களில் இஸ்ரவேலர் பண்டிகைகளை ஆசரிக்க எருசலேமுக்கு சென்றார்கள். அவ்வாறு அவர்கள் பண்டிகைகளுக்காக மேலே ஏறிச் செல்லும்போது எருசலேம் நகரம் பல அடிகள் உயரமான இடத்தில் இருந்ததால் களைப்பு தெரியாமல் இருக்க இந்த சங்கீதங்களை பாடினார்கள். இதை மலை ஏறுபவர்கள் பாடும் ஏறுவரிசை பாடல்கள் என்றும் கூறுவார்கள். இந்த சங்கீதங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த பாடல்கள் பயணத்தின் போது பாடப்பட்டாலும் மனிதன் தேவனை நோக்கி உயர்ந்து செல்லும் ஆவிக்குரிய பயணத்தையும் குறிக்கிறது. அதாவது இது வெறும் பழைய காலங்களில் பாடப்பட்ட பாடல்கள் மட்டுமல்ல, இது இன்று நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. துன்பத்திலிருந்து நம்பிக்கைக்கும், பயத்திலிருந்து விசுவாசத்திற்கும், கீழிருந்து மேலே உயர்ந்து வருவதற்குமான தேவனின் அழைப்பு. பரம எருசலேமுக்கு நேராக பயணிக்கும் நாமும் இந்த ஆரோகண சங்கீதத்தை தியானித்து கர்த்தருக்குள் வளர்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.